ரூபாயை இப்படி சேமித்து 1050 பெற முடியும். வாங்க அப்படி என்னதான் மெத்தட் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மெத்தடு பாருங்கள், எல்லோருக்குமே சுலபமாக இருக்கும். அதுவும் சேவிங்ஸுக்கு பிகினர்ஸாக வரவங்க மிகவும் ஏற்ற முறை தான். ரூபாய் அப்படிங்கிறது பெரிய தொகை இல்லை. மல்டிபிள் மெத்தட் போகும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனாலுமே மிகப்பெரிய தொகை நம்ம எடுத்து வைக்க போகிறதில்ல. அன்றாட வாழ்க்கையில் நம்ம செலவு செய்யும் தொகையிலிருந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க என்ன முறை அப்படின்னு பார்த்துடலாம். எளிமையான முறை தான் பாருங்கள். 30 நாட்கள் நம்ம இது மாதிரி சார்ட் போட்டுருக்கோம். டேஸ் அமௌண்ட் போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 15 நாள், அடுத்து 15 நாள் எழுதிட்டு இந்த மாதிரி தொகை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், முதல் நாள் ரூபாய், ரெண்டாவது நாள் ரூபாய், மூன்றாவது நாள் ரூபாய். இது மாதிரி போல் ரூபாயை நம்ம மல்டிபிள் மெத்தடு ரூபாயை சேர்த்து அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், அனைத்துமே சிறிய தொகை தான். அப்புறம் 14வது நாள் வரும்போது பார்த்திங்கன்னா ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 15வது நாள் நம்ம கேப் விட்டுட்டு அடுத்தது பெரிய தொகை இல்லைங்க. அடுத்தது நம்ம என்ன தொகை எடுத்து வைக்க போகிறோம்னு பாருங்கள். அதே ரூபாய், 10, 15, 20, 25 இது போல் தான் தொகை எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 14 நாட்கள் என்ன தொகை எடுத்து வைக்கிறோமோ அடுத்து 16 நாட்கள் அதே தொகை தான் எடுத்து வைக்க போகிறோம். 15வது நாள் நம்ம தொகையை எடுத்து வைக்க போகிறதில்ல, 30வது நாள் எடுத்து வைக்க போகிறதில்ல. இப்படி நம்ம எடுத்து வைத்தாலுமே நம்மளுக்கு 1050 ரூபா தொகை கிடச்சிரும். இதோட டோட்டல் அமௌண்ட் பாருங்கள், 14 நாட்களுக்கு 525 ரூபாய் கிடைக்கும். அதுபோல் 525 தான் அடுத்த 14 நாட்களுக்குமே கிடைக்கும். 28 நாட்களுக்குள்ளேயே நம்ம 1050 ரூபாய் அப்படிங்கிற தொகையை அச்சீவ் பண்ணிட முடியும். பாருங்கள், 525, 1050, 28 டேஸ் சேவிங்ஸ் 1050 ரூபா சேவ் பண்ணிடலாம். இந்த மெத்தடு சேவிங்ஸ் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி சேலரி, வீக்லி சேலரி வாங்குறவங்க இதை ட்ரை பண்ணி சேவ் பண்ண முடியும்.